ஐயனாரின் கதைகள். ஐயனார் பழந்தமிழர்களின் சமய கடவுள். இவர் கம்பீரமான தோற்றத்துடன் கையில் சாட்டை வைத்திருப்பார். மேலும் இவர் தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் பல பெயர்களில் போற்றப்படுகிறார். ஐயனார் கிராமப்புற தமிழ் மக்களிடையே பரவலாக வழிபடப்படுகிறார். ஐயனாருக்கு சாஸ்தா, தர்மசாஸ்தா, ஐயப்பன் என்ற பல பெயர்கள் உண்டு. ஐயனார் கோவில்களில் பெரிய யானைகள் மற்றும் பெரிய குதிரை சிலைகள் இருக்கும். ஐயனார் கோவில் பொதுவாக ஊர் எல்லையிலும் அல்லது நீர்நிலைகளின் அருகில் அமைந்திருக்கும். ஐயனார் அகிலம் காக்கும் குலதெய்வம். இவர் சூரபத்மன் என்ற அரக்கனிடமிருந்து இந்திராணியைக் காக்க தன் தளபதியான மகாகாலாவை அனுப்புகிறார் என்று கந்த புராணம் கூறுகிறது. ஐயனார் கோயில்களில் சந்தனம், குங்குமம், திருநீர் பிரசாதமாக வழங்கப்படும். ஐயனாரின் பரிவார தெய்வங்களில் ஒன்றாக கருப்பணசாமி காவல் தெய்வமாக இருப்பார். இவர் வலது கையில் அருவாளுடன் இடது கையில் சுக்குமாந்தடியுடன் நின்ற கோலத்தில் காணப்படுகிறார். இவர் இரவில் வெள்ளை குதிரையில் ஏறி நாயுடன் ஊரை வலம் வந்து காவல் புரிகிறார். பங்குனி உத்திரம் அன்று ஐயனார் பிறந்தவர் என்பதால் அன்று வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. அன்றைய தினம் ஐயனாரை குலதெய்வமாக கும்பிடுவோர் அனைவரும் அவரவர் குடும்பத்துடன் ஒன்றாக கூடி வந்து வழிபடுகின்றன. எருது கட்டுதல் என்ற விழாவில் ஊர் மக்கள் தங்களது ஆடு மாடுகளை ஐயனாருக்கு காணிக்கையாக கொடுக்கின்றனர். தைப்பொங்கலை அடுத்து வரும் ஜல்லிக்கட்டு திருவிழாவில் ஐயனார் கோவில் காளையும் தங்கள் வீட்டில் உள்ள மாடுகளையும் அவிழ்த்து விடுகின்றன. இவற்றை இளைஞர்கள் பிடிக்கின்றனர். ஐயனாரின் அருளுடன் மகிழ்கின்றனர். திருவிழாவில் சிலர் நேர்த்தி கடனாகவும் செலுத்துகின்றனர். முளைப்பாரி எடுத்து பெண்கள் தலையில் சுமந்து சென்று கோயிலில் வைத்து விழா கொண்டாடுகின்றன. ஐயனார் சுத்த சைவமாவார். இவருக்கு சர்க்கரை பொங்கல் மட்டுமே நெய்வேத்தியமாக படைக்கப்படும். ஆனால் இவரது பரிவார தெய்வங்களுக்கு மதுபானங்கள், ஆடு கோழி வெட்டி பலியிடுகின்ற போது ஐயனார் சன்னதியை மூடிவர் அல்லது திரையிட்டு விடுவார்கள். நன்றி, வணக்கம். இன்னும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்டு தெரிந்து கொள்ள ஸ்டோரி கேளுங்க சேனல் AI சப்ஸ்கிரைப்